இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று கூறிய நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இது அரசியல் அல்ல, தமிழனின் யதார்த்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. பேன் இந்தியா திரைப்படம் என்பதால் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச அறிவுறுத்தப்பட்ட நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார். உயிரே உறவே தமிழ், இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான இப்பொழுது பேசப்போகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, பிளீஸ். இது தமிழனின் யதார்த்தம். தொடர்ந்து பேசியவர் இயக்குனர் மணிரத்னத்தை அஞ்சரை மணிரத்னம் என்று அழைத்தார். இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். பாசத்தில் TR 8 அடி என்றால் அவருடைய மகன் சிலம்பரசன் 16 அடி என்று நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். இட்ஸ் a connection between his father, me and Simbu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணியிருக்காரு. AR ரஹ்மான் மற்றும் மணிரத்னத்திடமிருந்து குறைவாகவே பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டாலும் அதனை செயல்படுத்த முடியவில்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இதேபோன்று தக் லைஃப் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகை த்ரிஷாவும் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார். ஒரு 2 லைன் தமிழ்ல பேசிட்டு I'll switch to English. ஏன்னா we are in Chennai. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது எப்பவுமே எனக்கு with this it's a legendary stage நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போஸ்ட்லயே நான் போட்டேன், dreams keep coming true. So thank you Mani sir, thank you Kamal sir, thank you Rahman sir, and of course with Simbu. எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாங்க, அப்புறம் எப்போ வரீங்க, what is going to happen. So you see a little bit of magic in this.